தற்போது விலை ஏலக்காய் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இதற்கு முக்கிய காரணமாக என்னவென்று சொல்ல வேண்டுமென்றால், நமது பருவமழை முடிந்து கோடைமழை பெய்ய வேண்டும். கோடைமழையானது பெய்ய வேண்டிய நேரங்களில் சரியாக பெய்யலை. அதே சமயம் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகம். இதனால் பல ஆயிரம் ஏக்கர் ஏலக்காய் பயிர் காய்ந்து போய்விட்டன. இது ஒரு விலை உயர்வுக்கு மெயினான காரணம் என்று சொல்லலாம். இருப்பு வைத்திருக்கும் ஏல விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல விலை என நான் கருதுகிறேன். மேலும் உலகத்தரம் வாய்ந்த ஏலக்காய் நமது தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தான் கிடைக்கிறது. கவிதிமலா போன்ற நாடுகளில் கிடைக்கும் ஏலக்காயின் தரம் மிகவும் குறைவு. காரத்தன்மை, அதாவது எசன்ஸ் குறைவு. நமது போடிநாயக்கனூரில் இருந்து வெளியேறும் காயினுடைய தரம் மிகவும் தெளிவாகவும் எசன்ஸுடனும் இருக்கிறது. இதனால் வெளிநாடு சார்ந்த ஏற்றுமதியாளர்கள் விரும்பி வாங்குகிறார்கள். இதுவும் ஒரு காரணம், விலை உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. மேலும் இந்த நிலை நீடித்தால் வருகின்ற காலகட்டங்களில் ஆடி மாதம் சீசன் தொடங்கும் என்பார்கள். இப்போது ஆடியை கடந்து கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரை காயினுடைய பற்றாக்குறை இருக்கிறது. இதன் காரணமாக விலை மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடந்த 10-15 தினங்களுக்கு முன்புள்ள முதல் தரமான ஏலக்காயானது 2700 to 800 விற்று கொண்டிருந்தது. இப்போது 3200 முதல் 300 வரை முதல் தர ஏலக்காய் விற்பனை ஆகிறது. ஏலக்காய் அந்த கழிவு விலை, அதாவது கழிவு என்பார்கள், கடைசி தரம், அதனுடைய விலைகள் இப்போது தற்போது அதிகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இனிப்பு வகைகளுக்கும் மருத்துவம் குண நிறைந்த அந்த அரிசியில் எசன்ஸுக்கும் மசால் பொடி தயாரிப்பதற்கு, உணவு வகை மசால் பொடி தயாரிப்பதற்கும் இந்த ஏலக்காய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதனை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. வரும் காலகட்டங்களில் ஏலக்காயினுடைய வரத்து குறைய குறைய விலை உயர்வு நாம் எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.